இன்னைக்கு செய்ய போகிறது முட்டைக்கோஸ் பொரியல் கேரளா ஸ்டைல். ரொம்ப சுலபமாக பண்ணலாம். முட்டைக்கோஸ் 100 கிராம் எடுத்துக்கலாம். கேரட் ஒரு கேரட்டை துருவி வச்சுக்கலாம். தேங்காய் ஒரு மூடி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு. நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா காயிட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம முட்டைக்கோஸ் கேரட் கூட தேங்காய், பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி வச்சுக்கலாம். உப்பு கரெக்டான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம ஊற வச்சுக்கலாம். காஞ்சிருச்சு எண்ணெய். கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியட்டும். ஆல்ரெடி பரட்டி வச்சிருக்கிற முட்டைக்கோஸ், தேங்காய், பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இதுலேயே தண்ணி ரிலீஸ் ஆகும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. முட்டைக்கோஸ்லேயே தேவையான அளவு தண்ணி இருக்குது. தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த முட்டைக்கோஸ் கொஞ்சம் சல்லுன்னு போயிடும். அதனால் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இதையே சிம்மில் வச்சுட்டு இதே மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆயாச்சு. கேரட் ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவையில்லைன்னா போட வேண்டாம். சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.